ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு அவல் எடுத்துக்கிறணும். இதை வாட்டரில் ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். வாஷ் பண்ணி இது கூட வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இது வாட்டரில் இதை நல்லா ஊற வச்சிடணும். இது 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் அவலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். அவல் உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிலக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஆயிலில். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வதங்கி வரணும். ஆயிலில் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை ஆயிலே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவல் உப்புமாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்லே ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகணும். 5 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் நமக்கு. இப்போ பாயில் ஆயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்போ அவல் நல்லா வெந்திருக்குது. இது கூட ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறணும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மகேஸ்வரி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.